ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முள்ளங்கி குடமிளகாய் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக போட்டு விடுங்க. ஆனியன் லைட்டாக இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், கலர் விட்டுட்டு உடனே நம்ம இந்த ஐட்டங்களை போட்டு விட்டுக்கலாம். ஆனியனுக்கு ஒப்பத்துக்கு இதுவும் வேகணும், சீக்கிரம் வெந்துடும். உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு. நல்லா கலரி விட்டு விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கிடுங்க. இது நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இதில் தேங்காய் எதுவும் சேர்க்குறதில்ல. நான் இன்றைக்கி பண்ணதில் எந்த டிஷ்ஷுலையுமே தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்க்காமல் சூப்பராக பண்ணி எடுத்துருக்கேன். எல்லாம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பிள்ளைங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இதில் டேஸ்ட் வர்றதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். டேஸ்ட் வர்றதெல்லாம் நம்ம பண்ணுற விதத்தில் இருக்குது. பொறுமையாக பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப மூடி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஜீரகத்தூள் வறுத்து பொடிச்ச போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் வீட்டில் பொடிச்சது. நான் ஜீரகத்தூள் இந்த மாதிரியெல்லாம் போடும்போது தண்ணி ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு. ஆமாம், டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா இருக்கும். கலர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எந்த ஃபுட்டுமே நம்ம டைம் எடுத்து ஃப்ரை பண்ண விதத்தில் பண்ணி எடுத்தோன்னா குக்கிங் சூப்பராக இருக்கும். பாருங்க முள்ளங்கி எப்படி வெந்துருக்குன்னு. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.